யுஜிசி அப்டேட். இனி உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதித் தேர்வு கட்டாயமில்லை. யுஜிசி புது விதிகள் சொல்வது என்ன? உதவி பேராசிரியர் பணியில் சேர நெட் தேர்வு கட்டாயம் என்ற 2018 விதிமுறைகளைப் போல அல்லாமல் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விதிமுறை நீக்கப்பட்டுள்ளது. டெல்லி யுஜிசி தலைமை அலுவலகத்தில் யுஜிசி வரைவு அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில், இந்த வரைவு சீர்திருத்தங்களும் வழிமுறைகளும் உயர்கல்வியின் ஒவ்வொரு அம்சத்திலும் புதுமை, உள்ளடக்கம், நெகிழ்வுத்தன்மை மற்றும் சுறுசுறுப்பு ஆகியவற்றை புகுத்தும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பல்துறை படிப்புக்கு முக்கியத்துவம், மல்டிடிசிப்ளினரி எலிஜிபிலிட்டி. யுஜிசி தலைவர் ஜெகதீஷ் குமார் கூறும்போது, இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் எந்த துறையாக இருந்தாலும் PhD படிப்பில் அது கணக்கில் கொள்ளப்படாது என்று தெரிவித்தார். 2018 விதிமுறைகளில் திருத்தம் செய்யப்பட்டு புதிதாக கொண்டு வரப்போவதாக என்னென்ன வரைவறிக்கைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன? இதோ காணலாம். நெட் தேர்வு கட்டாயம் இல்லை. உதவி பேராசிரியர் பணியில் சேர நெட் தேர்வு கட்டாயம் என்ற 2018 விதிமுறைகளைப் போல அல்லாமல் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விதிமுறை நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்வுகளை PUHUT மற்றும் பிற தகுதிகள் மூலம் தேர்வு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பல்துறை தகுதி. இளங்கலை அல்லது முதுகலை படிப்புகளை ஒரு துறையிலும் PhD படிப்பை வேறு துறையிலும் முடித்தவர்களும் உதவி பேராசிரியர் ஆக தகுதியானவர்கள் ஆவர். புதிய கல்விக் கொள்கை அம்சங்களின் அடிப்படையில் இந்த முன்மொழிவு கொண்டுவரப்பட்டுள்ளது. நெட் செட் பாடங்களில் நெகிழ்வுத்தன்மை. அதேபோல நெட் செட் ஆகிய தகுதித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற பாடம் ஒன்றாகவும் தேர்வர்கள் இளங்கலையில் தேர்ச்சி பெற்ற பாடமும் வெவ்வேறாக இருக்கலாம். அவர்களும் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் ஆவர். பணி உயர்வுக்கு முனைவர் படிப்பு கட்டாயம். பணியில் சேர்வதற்கு தேசிய தகுதித் தேர்வு கட்டாயம் இல்லை என்றாலும், உதவி பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் பணிகளில் பதவி உயர்வு பெற PhD படிப்பு கட்டாயம் ஆக்கப்படும் என்று யுஜிசி வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மதிப்பீட்டு முறை. பப்ளிகேஷன் வெளியீடு உள்ளிட்ட எண்ணிக்கை அடிப்படையிலான மதிப்பீட்டு முறை மாற்றப்பட்டு, தர அடிப்படையிலான மதிப்பீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் பாடப்புத்தகங்களை உருவாக்குதல், காப்புரிமைகளை தாக்கல் செய்தல், இந்திய அறிவு அமைப்புகள், IKS மற்றும் பல அம்சங்கள் கூறப்பட்டுள்ளன. அதேபோல பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரே முடிவு செய்வார் என்று யுஜிசி வெளியிட்டுள்ள வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.